எல்லாருக்கும் வணக்கங்க. கொஞ்ச நாளாகவே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி வேணான்னு தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் அதை ஷேர் பண்ணி ஆன் முடிவு பண்ணியிருக்கேன். காரணம், நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். ஒரு பயங்கரமான சவுண்டு. என்னென்னு போய் பார்த்தா, இது மெயின் ரோட்டில் வீடு. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ அந்த உயிர் துடிக்கிறது கரெக்டாக காதுலி மூக்கிலலாம் ரத்தம் வந்து பார்த்தப்போ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் ஆக்சிடெண்ட் நடக்குது, இது உயிர் போகிறது சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமான்னு நினைக்காதீங்க. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் உயிர் திரும்ப கிடைக்காது. காலத்தவணை முடிஞ்சால் எல்லாத்துக்கும் உயிர் போகும் கண்டிப்பாக. ஆனால் அது சமாதானமான முறையில் இருக்கணும். இந்த மாதிரி ரோட்டில் அடிபட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நேற்று நடந்துச்சு அப்படின்னா, ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரு நெட்வொர்க் வேலை நடக்குது, மொபைல் நெட்வொர்க்கு. அதுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு கேப் விட்டு குழியை தோண்டி வச்சுருக்காங்க. இந்த குழியை தோன்றவங்க மாதக்கணக்காக மூடாமல் வச்சுருக்காங்க. எல்லாம் பேசிக்கும் போது எல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஒரு மாதத்துலேயே 5-6 பேர் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குங்க? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் காப்பாற்றணும் அப்படின்னா, யார் எங்கே பார்த்தாலுமே அந்த வேலை முடிஞ்சதுன்னா டக்குன்னு மூட சொல்லுங்கள். நேற்று இந்த விஷயத்துக்கு அப்புறமா இங்கே இருக்க பசங்க எல்லாம் அந்த குழி யார் என்ன கேட்டாலும் பரவாயில்லன்னு மூடிட்டாங்க. அதனால் ப்ளீஸ் உயிர் அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது. அதே மாதிரி தான் வண்டியில் போகும்போது நான் பார்க்குறேன், நிறைய பேர் மொபைல் பேசிட்டு ரொம்ப கேஷுவலாக போகிறாங்க. அதே மாதிரி இப்போ தான் அந்த மொபைல் அப்படிங்கிறதெல்லாம், அப்போல்லாம் நம்ம ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நமக்கு மொபைல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. ஃபோனே ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூப்பிட்டு கால் எடுக்கலை அப்படின்னா, அவங்க ஏதோ மொபைல் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்டளை மாதிரி அடுத்து நொய்யுன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி யாருக்குமே கால் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பக்கம் இருக்கவங்க என்ன சூழலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளால யாருக்கும் எந்த ஒரு விபத்தும் ஏற்படக்கூடாது. அதனால் பொறுமை லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே நீங்கள் அந்த மாதிரி குழி பார்த்தாலுமே சரி, அதுக்கான நடவடிக்கை எடுக்க பாருங்கள் ப்ளீஸ்.